முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின்படி 85 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள கொரட்டூர், மாதவரம் மற்றும் அம்பத்தூர் ஏரிகளை சீரமைக்கும் பணி துரிதமாக நடைபெற்று வரும் நிலையில் முதற்கட்ட பணிகள் முழுமையடைந்துள்ளன. இரண்டாவது கட்டமாக படகு குழாம், கான்கிரீட் சுவர் அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள கொரட்டூர், மாதவரம் மற்றும் அம்பத்தூர் ஏரிகளின் எல்லைகளை நிர்ணயம் செய்து ஆக்கிரமிப்புகளை அகற்றுதல், நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துதல், நீரியல் மற்றும் உயிரின வாழ்க்கை தரத்தை சீராக்குதல், இயற்கையோடு ஒன்றிய சுற்றுலா தலமாக உருவாக்குதல் போன்ற பணிகளுக்காக 85 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தார். அதன் அடிப்படையில் பணிகளை துரிதமாக மேற்கொண்ட பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வள ஆதாரத்துறையினர் ஏரிகளில் படர்ந்து வளர்ந்திருந்த ஆகாய தாமரை மற்றும் உள்ளே படிந்து கிடக்கும் படிமங்கள், கழிவுகள் போன்றவற்றை அகற்றும் முதற்கட்ட பணிகளை முடித்துள்ளனர். முதற்கட்ட பணிகள் நிறைவு பெற்று தற்போது இரண்டாம் கட்ட பணிகள் இன்று தொடங்கியுள்ளன. 65 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் நடைபெறும் இந்த பணிகள் மூலம் படகு குழாம் அமைத்தல், கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்தல், கழிவுநீர் ஏரிக்குள் உட்புகுவதை தடுக்கும் வகையில் கான்கிரீட் சுவர்கள் அமைத்தல் உள்ளிட்டவை மேற்கொள்ளப்பட உள்ளன. இதன் மூலம் ரெட்டேரி பகுதி சென்னை பெருநகர மக்களுக்கு பொழுதுபோக்கும் அம்சம் நிரம்பிய ஒரு பகுதியாக உருவாகும். இப்பணிகளை அமைச்சர் திரு தோப்பு என்.டி. வெங்கடாச்சலம், மாவட்ட ஆட்சித்தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர்.